Exercise 4.5 ல question number 10. Find the number of solution of the equation. சரியா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இதனுடைய சொல்யூஷன் கேட்கல. என்ன கேட்கறாங்கன்னா நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கேட்கறாங்க. இந்த சம்முக்கு எக்ஸ்க்கு எத்தனை ஆன்சர் வரும் கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ நம்ம நம்பர் ஆஃப் சொல்யூஷன் எழுதினா போதும், சொல்யூஷன் எழுதாம கூட என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஆன்சர் சொல்ல முடியும். சரியா, இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணது என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இதுல tan இன்வெர்ஸ் மொத்தம் 3 tan இன்வெர்ஸ் இருக்குது. அதுல ஏதாச்சும் ஒண்ணு என்ன பண்ணி வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோ. நான் இந்த tan இன்வெர்ஸ் x என்ன பண்றேன், இந்த ரைட் சைடு மூவ் பண்ணி எதை மூவ் பண்ணா கரெக்டான ஆன்சர் தான் வரும். என்ன பண்ண tan இன்வெர்ஸ் மூவ் பண்ணிக்கிறேன். சரியா, அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற போகுதுன்னு பாத்தீங்கன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் x minus 1 plus tan inverse of x plus 1 is equal to tan inverse of 3x. so இங்க பிளஸ்ல உள்ளது அங்க போனா மைனஸா மாறிடும், மைனஸ் tan inverse of x ன்னு போடும். ஓகே தானேப்பா, இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா, சோ இது வந்து x ன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இங்க y ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நடுவுல பிளஸ் இருக்குதுனா tan inverse x plus tan inverse y, நடுவுல பிளஸ் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இந்த 3x ன x ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், அண்ட் இந்த x ன y ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நடுவுல மைனஸ்னால tan inverse x minus tan inverse y ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். அப்ப ரெண்டு ஃபார்முலா எது யூஸ் ஆகுது, நான் ஃபார்முலா எதுமே எழுதல, டைரக்டா ஆன்சர் எழுத போறேன். இதோட ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா tan inverse சோ நடுவுல பிளஸ்னால x plus y மேல வரும். அப்ப x minus 1 plus x plus 1 divided by 1 minus ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணனும். சோ x minus 1 into x plus 1. ஓகேவா, அப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. ஈக்குவல் டு இங்க என்ன பண்ண ஃபார்முலா அப்ளை பண்ண பாருங்க, மைனஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் பாத்துக்கோ. அப்ப tan inverse of 3x. சோ நடுவுல மைனஸ்னால இங்க மைனஸ் வரும், மேல x டிவைட் பை அடுத்து 1 பிளஸ் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணனும். சோ 3x into x. ஓகே தானேப்பா, அப்போ ரெண்டு பக்கம் tan inverse இருக்குதுனால என்ன பண்ண, நீ வந்து இந்த tan inverse-ஐயும் இந்த tan inverse நீ வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து இந்த tan inverse இங்க வந்தா tan ஆ மாறும். அப்ப tan of tan inverse அப்படிங்கிறது ரியல் நம்பரா தான் இருக்கும். சரியா இல்லையா, அதனால இது நம்ம கேன்சல் பண்ண தேவையில்லை, ரெண்டு பண்ண வந்து கேன்சல் பண்ணுங்க. ஓகே, இதை கேன்சல் பண்ணிட்டு ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம்னா இந்த மைனஸ் 1 இந்த பிளஸ் 1 கேன்சல் ஆயிருமாப்பா. அப்ப ரிமைனிங் ஆன்சர் பாருங்க, ரிமைனிங் ஆன்சர் இங்க x கூட்டினா 2x டிவைட் பை 1 மைனஸ், சோ இங்க a minus b a plus b னா ஃபார்முலா a square minus b square படி x square minus 1 வரும். ஈக்குவல் டு ரெண்டையும் செப்பரேட் பண்ணா 2x டிவைட் பை இங்க 1 பிளஸ் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா 3x ஸ்கொயர் வரும். சரியா, இதுக்கப்புறம் அவங்க கேட்கறது நம்பர் ஆஃப் சொல்யூஷன்னால எப்பவுமே x கேன்சல் பண்ணாதீங்க, அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் மட்டும் கேன்சல் பண்ண சொல்ல. இங்க யார் மட்டும் கேன்சல் ஆவாங்கன்னா இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 மட்டும் கேன்சல் ஆகும். x கட் பண்ணி விட்டுறாத, கட் பண்ண உனக்கு ஆன்சர்ஸ் வராது. சரியா இல்லையா, அப்ப ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா நான் இந்த டேர்மை இங்க கிராஸ் பண்ண போறேன், இந்த டேர்மை இங்க கிராஸ் பண்ண போறேன். அப்ப x இன்டு 1 பிளஸ் 3x ஸ்கொயர். சரியா, ஈக்குவல் டு x இன்டு இங்க 1 இருக்குதா, இந்த மைனஸ் 1 பெருக்கிறப்பா. சோ மைனஸ் x ஸ்கொயர். சோ அடுத்து இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்படின்னா பிளஸ் 1 மாறிடும். சரியா, சோ ரிமைனிங் ஆன்சர் பார்த்துட்டே வாங்க. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த x உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணுங்க. சோ x உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணா x பிளஸ் 3x கியூப் ஈக்குவல் டு இந்த 1 கூட்டினா 2 ஆயிருமா இல்லையா. அப்ப x உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணா சோ 2x வரும். சோ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் x கியூப்னு வந்துடும். இப்ப எல்லா டைமும் ஒரு சைடு மூவ் பண்ணுங்கப்பா. அப்போ இந்த லெஃப்டோட ஃபுல் ரைட்டோட லெஃப்ட் மூவ் பண்ணிக்கிறேன். அப்ப x பிளஸ் 3x கியூப் மைனஸ் 2x பிளஸ் x கியூப் ஈக்குவல் டு 0. இப்போ லைக் டேர்ம்ல 1 ஆட் பண்ணீங்கன்னா 3x கியூபையும் x கியூபையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 4x கியூப். இந்த ரெண்டையும் நீங்க கழிச்சீங்கன்னா மைனஸ் x ஈக்குவல் டு 0. இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், சொல்யூஷன் சொல்ல போறோம். நம்பர் ஆஃப் சொல்யூஷன் எடுத்தனால இட் இஸ் a cubic equation. இட் இஸ் cubic equation. அப்ப இது cubic equation இருக்கிறதுனால கன்ஃபார்மா இது எத்தனை சொல்யூஷன் வரும், 3 சொல்யூஷன். therefore it has 3 சொல்யூஷன். சோ என்ன பண்ணலாம், நீ வந்து இப்படி என்ன பண்ணலாம், ஆன்சரா எழுதலாம். இது ஒரு ஃபார்மட் ஆன்சர். சரியா, அப்படி இல்லைன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சொல்யூஷன் போட்டு ஆன்சர் எழுதலாம். சோ அனதர் வே எப்படி எழுத போறேன், சோ அனதர் வே அப்படிங்கிறது என்னன்னா இங்க இருந்து என்ன பண்றேன், நான் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறேன். சொல்யூஷன் அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம், இது ரெண்டுக்குமே காரணம் ஃபர்ஸ்ட் x எடுத்துருங்க. x எடுத்தா 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. தனித்தனியா 0 போடு. ஃபர்ஸ்ட் x ஈக்குவல் 0 போட்டுட்டு அடுத்து இங்க 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுல இருந்து 4x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப x இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 1/4 வரும். இங்க ஸ்கொயர் இருக்கும், அப்படிதானே. இந்த ஸ்கொயர் இங்க வந்து ரூட்டா மாறிடுமா. அப்ப ரூட்டா மாறிச்சுன்னா
இங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 2 வந்துருமாப்பா. சோ இங்க வந்து நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 2 வந்துரும். அப்ப இங்க ரெண்டு சொல்யூஷன், இங்க ஒரு சொல்யூஷன். அப்ப எக்ஸுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 0 பிளஸ் 1/2 மைனஸ் 1/2. அப்ப it has 3 சொல்யூஷன். சோ நீ ரெண்டு விதத்துல சோ எந்த ஃபார்மட்ல பண்ணாலும் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வந்துரும். அண்ட் நம்ம இங்க வந்து ஈக்குவேஷனோட டைப் வச்சு சொல்றோம். ஆனா இங்க வந்து நான் என்ன பண்றேன், அந்த சொல்யூஷனை சால்வ் பண்ணி சொல்றேன். சோ எப்படி பண்ணாலும் இந்த சம்முக்கு ரெண்டுமே பொருந்தும். ஆனா அவன் என்ன கேட்கறான்னு பாருங்க. ஃபைண்ட் த சொல்யூஷன் கேட்டா 0 1/2 மைனஸ் 1/2 கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டா இட் ஹாஸ் a 3 சொல்யூஷன். இட் ஹாஸ் a 3 சொல்யூஷன் என்ன பண்ணி வந்து எழுதணும், மறந்துடக்கூடாது. சோ அவன் எப்படி கேட்கறான் அதுக்கு ஏதோ என்ன பண்ணி இந்த சம் வந்து நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்மட் பண்ணிக்கலாம். சரியாப்பா. எக்ஸசைஸ் 4.5ல 9th சம் சால்வ் சப்டிவிஷன் 4 பார்க்க போறோம். சரியா. இந்த சம்ம நீங்க சால்வ் பண்ணதுக்கு ஒரு நோட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நோட்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா tan π/12 அப்படிங்கிற எவ்வளவு டிகிரினா tan 15 டிகிரி. சோ tan 15 டிகிரியோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 மைனஸ் √3. சோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 15 டிகிரிய நீங்க 45 மைனஸ் 30 அப்படின்னு போட்டு tan a மைனஸ் b ஃபார்முலா இருக்குதா, 11th படிச்சிருமா இல்லையா. tan a minus b ஃபார்முலா வந்து tan a minus tan b டிவைட் பை 1 plus tan a tan b அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நீங்க இந்த வேல்யூ என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வேல்யூவை நீங்க டைரக்டா என்ன பண்ணுங்க, மெமரைஸ் பண்ணிக்கங்க. இந்த வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா படி தான் வந்திருக்கு. சரியா இல்லையா. சோ அதனால இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூ என்ன பண்றது வந்து மெமரைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீ பாத்துக்கோ. சரியா இல்லையா. அல்லது இந்த 15 டிகிரியா 45 மைனஸ் 30 அப்படின்னு பிரிச்சு இந்த வேல்யூ என்ன பண்ணி நீ எக்ஸாம்ல கொண்டு வந்து. சரியாப்பா. ஓகே. அப்ப இந்த ரிசல்ட் நமக்கு தேவைப்பட போகுது. அப்ப என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல இந்த காட்டை ஃபுல்லா நான் டேனா மாத்த போறேன். அப்ப எப்படி மாத்தலாம், இந்த காட் அப்படிங்கிறது டேனோட ரெசிப்ரோக்கல்னால இதை டேன்னு மாத்திட்டு உள்ள வேல்யூவை ரெசிப்ரோக்கலா மாத்த போறேன். அப்ப நான் கொஸ்டின் ஆரம்பிக்க பாருங்க tan இன்வெர்ஸ் ஆஃப். சோ உள்ள ஆன்சர் 1/x ன்னு மாறிடும் மைனஸ். சோ இங்க பாத்தீங்கன்னா காட் இன்வெர்ஸ் வந்து tan இன்வெர்ஸ் ரெசிப்ரோக்கலா இருக்கும். அப்ப இங்க tan இன்வெர்ஸ் நீங்க போட்டு உள்ள ரெசிப்ரோக்கலா போட்டா 1 டிவைட் பை x plus 2 ன்னு மாறிடும் ஈக்குவல் டு சோ π/12 போட்டாச்சு. இப்ப அடுத்து என்னது ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். சோ tan இன்வெர்ஸ், சோ இது x ன்னு வச்சுக்கலாம். சோ இது tan இன்வெர்ஸ், இது y ன்னு வச்சுக்கலாம். அப்ப tan இன்வெர்ஸ் x மைனஸ் tan இன்வெர்ஸ் y உடைய ஃபார்முலா அப்ளை பண்ண நடுவுல மைனஸ் இருக்குது. சரியா. அப்ப இதுக்கான ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் x மைனஸ் y 1/x மைனஸ் 1/x plus 2 ஓகேவா டிவைட் பை 1 plus 1/x into 1/x plus 2 வந்துரும். சோ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கங்க. சோ ஈக்குவல் டு π/12. இப்போ இந்த tan இன்வெர்ஸ் வந்து நமக்கு ரைட்ல வந்துச்சுன்னா எதுவா மாறிடுவாங்க, tan-ஆ மாறிடுவாங்க. சோ இப்போ லெஃப்ட்ல உள்ளத என்ன பண்ண போறேன், சிம்பிளிஃபை பண்ண போறேன் பை யூசிங் LCM. சரியா. அப்போ இந்த x plus 2-வை இங்க கிராஸ் பண்ணி x அங்க கிராஸ் பண்ணிக்கலாமா. அப்போ x plus 2 மைனஸ் x. சோ டிவைட்ல யார் இருப்பாங்கன்னா x into x plus 2. சரியா. டிவைட் பை சோ இந்த ரெண்டையும் நீ ப்ராடக்ட் பண்ணி இங்க என்ன பண்ணி LCM எடுத்தீங்கன்னா ஆன்சர் x ஸ்கொயர் பிளஸ் 2x. ஓகேவா. சோ பிளஸ் 1 டிவைட் பை கீழே யார் இருப்பாங்கப்பா, சோ x into x plus 2 இருப்பாங்க. சரியா. ஈக்குவல் டு இந்த tan இன்வெர்ஸ் இங்க வந்தா tan-ஆ போயிருவாங்க. அப்ப tan π/12 ன்னு மாத்திடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. சோ இதுக்கப்புறம் இங்க யாரெல்லாம் கேன்சல் ஆவாங்கன்னா சோ நியூமரேட்டர்ல உள்ள டினாமினேட்டரும் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிருமாப்பா. ஓகே. இப்போ இங்க இந்த x இந்த x கேன்சல் ஆயிருமா. சோ மீதி ரிமைனிங் ஆன்சர் யார் இருப்பாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2 டிவைட் பை இங்க x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இது வந்து π/12 இஸ் கால்ட் as 15 டிகிரி. அப்ப tan 15 டிகிரி ஆன்சர் என்ன இருக்குது 2 மைனஸ் √3. அப்ப இங்க 2 மைனஸ் √3 அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சொன்ன மாதிரி 45 மைனஸ் 13 பிரிச்சு என்ன பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிக்கோ, அது உன்னோட இஷ்டம். சரியா இல்லையாப்பா. டைரக்டா அப்ளை பண்ணி இவனுக்கு x என்ன வேணும், அப்ப நான் x மேல கொண்டு வரேன். ஓகே. அப்ப x மேல கொண்டு டேக் ரெசிப்ரோக்கல். சரியா. சோ டேக் ரெசிப்ரோக்கல் எடுத்தா ரெண்டுமே இடம் மாறிடுமா. அப்ப x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 சோ டிவைட் பை 2 ஈக்குவல் டு இது வந்து 1/2 மைனஸ் √3 மாறிடுமாப்பா. ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல டினாமினேட்டர் √3 இருக்குது. அப்ப இந்த √3 கேன்சல் பண்ணதுக்கு என்ன பண்ண போறேன், இதனுடைய கான்ஜுகேட் மேல இங்க மல்டிப்ளை பண்ணுமா. சோ இன்டு 2 பிளஸ் √3 டிவைட் பை 2 பிளஸ் √3. ஓகேவா. இப்ப அடுத்து நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல இந்த நியூமரேட்டர்ல இது x ஸ்கொயர், இந்த 1 சொல்லலாமா. அப்ப இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், இது பிளஸ் 2ab சொல்லலாமா.
அப்படி இல்லைன்னா இதை டி மெத்தட்ல பிரிச்சுப்பார். டி மெத்தட்ல பிரிச்சு பார்த்தா மல்டிப்ளை பண்ணா டி மெத்தட் பிரிச்சு காமிச்சிடறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணா 1 வரணும்பா. ஸோ ஆட் பண்ணா 2 வரணும். 1 1 is 1. ஸோ டிவைட் பை எக்ஸ் எக்ஸ்னு சொல்லுவியா, எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1. அப்போ எக்ஸ் பிளஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் சொல்லலாமா? அப்போ இந்த டைமை நான் எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை 2ன்னு சொல்றேன் ஈக்குவல் டு, ஸோ இங்க 2 பிளஸ் ரூட் 3 டிவைட் பை a minus b a plus b னா 2 ஸ்கொயர் பண்ணா 4 மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா 3. சரியாப்பா? அப்போ இந்த ரெண்டுமே நீ சப்ராக்ட் பண்ணா வாட் இஸ் ஆன்சர்மா? 1. அப்போ இந்த 1 விட்டுறலாமா இல்லையாப்பா? அப்போ இந்த இடத்துல இந்த 2 நேரம் இங்க கிராஸ் பண்றப்ப இதை 1 ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ x plus 1 the whole square is equal to 4 plus 2 root 3. ஓகே தானேமா? இதனுடைய further simplification. இப்போ இதோட simplification நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த டேர்மை இந்த ஹோல் ஸ்கொயர் வர மாதிரி பிரிக்க போறேன். எப்படி பிரிக்க போறேன் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாரு. இது x plus 1 the whole square is equal to இந்த 4 இங்க ரூட் 3 இருக்கா இல்லையா, அதனால எப்படி பிரிக்கிறேன்னா 1 plus 3 அப்படின்னு பிரிக்கலாமா? 1 plus 3 plus 2 root 3. நான் இன்னும் மாத்த போறேன். x plus 1 the whole square is equal to 1 நான் 1 square சொல்றேன் பிளஸ் இத நான் ரூட் 3 the whole square சொல்லலாமா? பிளஸ் 2 into 1 into root 3 சொல்லலாமாப்பா? அப்ப இது a square plus b square plus 2ab. what is the formula? a plus b the whole square. அப்ப x plus 1 the whole square is equal to 1 plus root 3 the whole square சொல்லலாமாப்பா? அப்ப இந்த யாரெல்லாம் கேன்சல் ஆவாங்கப்பா? the square இந்த ஸ்கொயர் கேன்சல். you can answer plus or minus பண்ணா கொடுத்திருக்கோம் x ஓட ஆன்சர் greater than 0. அதனால நெகட்டிவ் வேல்யூ இங்க வேல்யூ இல்ல, அப்படி greater than 0 தான் கொடுத்திருக்கான். அப்ப மைனஸ் இங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப ரிமைனிங் ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா x plus 1 is equal to 1 plus root 3 ன்னு வந்துரும். அப்ப இந்த 1 இந்த 1 கேன்சல் பண்ணா 1 அங்க போனா மைனஸ் ஆகும், ரெண்டுமே கேன்சல். அப்ப x ஓட ஆன்சர் யாருமா? root 3. அப்ப இந்த இடத்துக்கு நமக்கு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா plus root 3 தான் ஆன்சர். ஒருவேளை இதே சம கொடுத்து நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா எதுன்னு தான் போடணும்? ஒன்லி 1 சொல்யூஷன் தான் போடணும். இந்த கண்டிஷன் இல்லைன்னா என்ன, நமக்கு வந்து 2 சொல்யூஷன் கிட்ட வரலாம். சரியா இல்லையா? Exercise 4.5 question number 9 subdivision number 3 2 tan inverse of cos x is equal to tan inverse 2 cosecant x ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல இந்த tan inverse குள்ள 2 நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. சரியா? ஆனா இந்த 2 அப்படிங்கறது நமக்கு என்னது கண்டிப்பா ரிமூவ் பண்ணாதான் அடுத்து இந்த tan inverse கேன்சல் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ண போறேன்? இந்த 2 tan inverse cos x அப்படிங்கறத நான் எத்தனை வாட்டி எழுத போறேன்? 2 டைம்ஸ் எழுத போறேன். சரியாப்பா? அப்ப 2 அப்படிங்க என்ன அர்த்தம்? இது 2 வாட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க நான் क्वेश्चन எப்படி எழுத போறேன்னா tan inverse of cos x plus tan inverse of cos x ன்னு எழுதியாச்சு equal to tan inverse of 2 cosecant x ன்னு எழுதியாச்சு. ஓகே தானேப்பா? சோ இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறேன். சோ இதுக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்குது, நீ செக் பண்ணி பாருங்க பாத்துக்கோ. 2 tan inverse x 2 tan inverse x க்கு ஃபார்முலா முன்னால இருக்குது. நீ அது டைரக்டா நம்ம நீ மெமரைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபார்முலா வச்சு நான் சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? அதனால என்ன பண்ணலாம், நீ வந்து எந்த ஃபார்முலா வேணும் நீ மெமரைஸ் பண்ணிக்க. சரியா? அப்ப நான் என்ன பண்ணல, அந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அப்ப tan inverse இந்த cos x நான் x ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த cos x x ன்னு தான் ஃபிக்ஸ் பண்ணனும். நான் என்ன பண்றேன், ஃபார்முலாக்கான y ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா இல்லையா? அப்ப ஃபார்முலா tan inverse x plus tan inverse y ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். அப்ப என்னோட ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா tan inverse of x plus y cos x plus cos x divided by 1 minus cos x into cos x. Okay தானேப்பா? so equal to இங்க tan inverse of 2 cosecant x ன்னு என்ன பண்ணியாச்சு, எழுதியாச்சு. அப்ப இங்க யார் யார் கேன்சல் ஆகும்னா இங்க tan inverse இங்க tan inverse கேன்சல் ஆயிடுவாங்களாப்பா? அப்ப ரிமைனிங் ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா cos x யும் cos x யும் ஆட் பண்ணீங்கன்னா 2 cos x by 1 minus ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா cos square x is equal to இங்க 2 இந்த cosecant x into 1 by sin x ன்னு எழுதிக்கலாமாப்பா? ஓகேவா? இப்போ யார் யார் கேன்சல் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 கேன்சல் ஆயிருமா? இப்போ இந்த sin x நேரா இங்க கிராஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. சோ இந்த டேர்ம் நான் இங்க கிராஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா சோ ரிமைனிங் ஆன்சர் என்ன வருது பாத்துருவாங்க. சோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா sin x into cos x is equal to 1 minus cos square x. இப்போ இந்த 1 minus cos square x க்கு என்ன ஃபார்முலா போடலாம்? sin square x by using என்னது ஐடென்டிட்டி. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல sin x
into cos x is equal to இங்க sin square x ன்னு போட்டுக்கலாம். சரி, இதுக்கு ஃபார்முலா போடாச்சு. இப்போ இந்த sin x ஐயும் இந்த sin x ஐயும் நீ கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு சொல்யூஷன் உனக்கு மிஸ் ஆகும். அதனால x மட்டும் எப்பவுமே கேன்சல் பண்ணாத. எனக்கு சொல்யூஷன் தான் கேட்கிறான். அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா இந்த டேமை நான் லெஃப்ட்ல கொடுத்துறேன். அப்ப லெஃப்ட்ல கொடுத்தா எப்படி எழுதலாம்பா? sin x into cos x minus sin square x equal to 0ன்னு கொள்ளலாமா? ரெண்டுக்குமே காமனா ஒரு sin x காமனா எடுத்துருங்கப்பா. சோ எடுத்தீங்க ரிமைனிங் என்னப்பா இருக்கும்? cos x minus sin x so equal to 0. தனித்தனியா 0 போட்டீங்கன்னா sin x is equal to 0. இது ஒரு ஆன்சரா போட போறோம். அடுத்து cos x minus sin x is equal to 0. இது ஒரு ஆன்சரா போட போறோம். சரியா? இப்போ இந்த இடத்துல வரக்கூடியது ஜெனரல் சொல்யூஷன். எழுதிக்கோமா ஜெனரல் சொல்யூஷன். நல்லா கவனிச்சு பாரு. sin x equal to 0 னா x equal to what's the answer மா? n pi. சரியா? n belongs to integer. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரெடி ஆயிடுச்சு. சரியா இல்லையாப்பா? n pi n க்கு என்ன வேல்யூன்னு போடுங்க. இன்டிஜர் வேல்யூ போட்டு என்ன பண்ணுங்க ஆன்சர் பிடிச்சுக்கோ. அடுத்து இங்க வர சொல்ல இது எப்படி எழுத போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த sin x ரைட்ல மூவ் பண்ணிடுவோம். பிளஸ் ஆ மாறிடுமா? அப்ப ஆன்சர் cos x is equal to sin x. அப்ப இந்த cos x கீழே கொடுத்தா எப்படி எழுதலாம்? sin x by cos x is equal to 1 போடலாமா? அப்ப இது எப்படி எழுதலாம்னு பார்த்தனா tan x is equal to 1. அப்ப இங்க tan x is equal to இந்த 1 நான் tan க்கு மாத்திரா இருந்தா tan pi by 4 ன்னு சொல்லலாமாப்பா? அப்ப நமக்கு ஜெனரல் சொல்யூஷன் ஃபார் தி tan ஞாபகம் இருக்குதாப்பா? ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் tan ஃபார்முலா tan x is equal to tan alpha. Formula x is equal to n pi plus alpha. n belongs to integer. சரியா? இது எங்க இருக்குது? 11th ல எத்தனை எக்ஸசைஸ் பா? third chapterல எக்ஸசைஸ் 3. சொல்லுமா 3.9 ஜெனரல் சொல்யூஷன் இருக்கா இல்லையா? அங்க இருக்கும். சரி, ஒரு பெரிய சம் இருக்கு, அது முடிச்ச பிறகு இருக்கு, பாத்துக்கோ. அப்ப இந்த இடத்துல ஆல்பாங்கிறது என்ன இருக்குது? pi by 4 இருக்குது. அப்ப இங்க சொல்யூஷன் பாத்தீங்கன்னா x is equal to n pi plus pi by 4. so n belongs to integer. so இதுதான் நமக்கு தேவையான general solution for this sum. Question number 9, subdivision 2. 2 tan inverse x is equal to cos inverse of 1 minus a square divided by 1 plus a square minus cos inverse of 1 minus b square divided by 1 plus b square. a யும் b யும் எப்படி இருக்கணுமா? greater than 0 ஆ இருக்கணுமா? சரியா? இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம cos inverse 1 plus a square divided by 1 plus a square அதுக்கு வந்து டைரக்டா நமக்கு ஃபார்முலா முன்னால கொடுத்திருக்கேன். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குல்ல, ப்ராப்பர்ட்டி நிறைய ப்ராப்பர்ட்டி, ஒரு 10 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த 10 ப்ராப்பர்ட்டில உள்ள ஃபார்முலா என்ன பண்ணலாம்? டைரக்டா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது எப்படி வந்துச்சு அப்படின்னு என்ன பண்ண சொல்லி கொடுத்துறேன், பார்த்துட்டே வா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ரைட்ல உள்ள டேம் ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளிஃபை பண்ணாதான் ஈஸியா இருக்கும். அப்ப இந்த ரைட்ல உள்ள டேம் எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இங்க 1 plus a square இருக்கா இல்லையா? அதுல நான் ஏக்கு பதிலா நான் tan a அப்படிங்கிற டேம் அப்ளை பண்ண போறேன். அடுத்து இங்க உள்ள இந்த ஸ்மால் b க்கு பதிலா tan b அப்படிங்கிற டேம் அப்ளை பண்ண போறேன். அப்ப இது எப்படி மாறப்போகுது கவனிச்சு வாங்கம்மா. 1 minus a square divide by 1 plus a square அப்படிங்கிற டேர்ம்ல a க்கு பதிலா இந்த வேல்யூ போட்டா 1 minus tan square a divide by 1 plus tan square a அப்படின்னா இது யாருடைய ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா cos 2a உடைய ஃபார்முலா. இது நம்ம 11th ல படிச்சிருக்கோம் இந்த ஃபார்முலாவை. அதே சிமிலர்லி இதே மாதிரி இங்க வரப்போகுது. ஆனா இங்க a க்கு பதிலா இங்க b ன்னு வரப்போகுது. அப்ப இது எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1 minus b square divide by 1 plus b square அப்படின்னா 1 minus tan square b divide by 1 plus tan square b அப்படின்னா இது எப்படி மாறப்போகுதுன்னா cos 2b ன்னு மாறப்போகுது. அப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த 1 minus a square by 1 plus a square இருக்கும். 1 minus b square by 1 plus b square இந்த வேல்யூ அப்ளை பண்ண போறேன். சரியா? மேல அப்போ இந்த ஈக்குவேஷனை 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த given ஈக்குவேஷன் பண்ண 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? from 1. சோ ஒன்னாவது ஈக்குவேஷன் எப்படி மாற போகுதுன்னா லெஃப்ட் சைடு அப்படிதான் இருக்க போகுது. 2 tan inverse x is equal to சோ இங்க cos inverse அப்படிதான் இருக்கும். உள்ள 1 minus a square divided by 1 plus a square பதிலா நான் cos 2a வை அப்ளை பண்ணிட்டேன்.
சரியா? அடுத்து மைனஸுக்கு மைனஸ் காஸ் இன்வர்ஸ் அப்படிதான் இருக்கும். அண்ட் 1 மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ 1 பிளஸ் பி ஸ்கொயர் பதிலா காஸ் 2b அப்ளை பண்ணியாச்சு. சரியா? அப்ப இங்க யாரெல்லாம் கேன்சல் ஆவாங்கன்னா இந்த காஸ் இன்வர்ஸ் இந்த காஸ் கேன்சல் ஆயிருமா? ஏன்னா வேல்யூ நமக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியாது. சரியா? இந்த காஸ் இன்வர்ஸ் இந்த காஸ் கேன்சல் ஆயிருமா? அப்ப இது ரிமைனிங் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க 2 tan inverse x is equal to 2a இங்க 2b ரெண்டுக்குமே 2 காமனா எடுத்தீங்கன்னா a minus b ன்னு சொல்லிடுவியாப்பா. அப்ப இங்க யாரெல்லாம் கேன்சல் ஆவாங்கன்னா இந்த 2ம் இந்த 2ம் கேன்சல் ஆயிருமா? இப்போ நம்ம கொஸ்டின்ல a b and x தான் இருக்கிறதுனால இந்த கேபிட்டல் a இந்த கேபிட்டல் b ஸ்மால் a ஸ்மால் b மாத்தணும். அப்ப எப்படி அதெல்லாம் அப்படின்னா இந்த கேபிட்டல் a உடைய வேல்யூ உனக்கு வேணும் அப்படின்னா இந்த tan இங்க வந்து tan இன்வர்ஸா மாறிடுமா? அதே மாதிரி இந்த கேபிட்டல் b உனக்கு வேணும்னா இந்த tan இங்க வந்து நமக்கு tan இன்வர்ஸா மாறிடுமா? அப்ப இங்க கேபிட்டல் a உடைய ஆன்சர் tan இன்வர்ஸ் a அப்படின்னு அப்ளை பண்ண போறேன். கேபிட்டல் b உடைய ஆன்சர் tan இன்வர்ஸ் b என்ன பண்ண போறேன்? ப்ரீவியஸா உள்ள இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறேன். அப்ப இங்க யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஸ்மால் b. சரியா? இஸ் ஸ்மால் b. ஓகே. இப்போ இங்க அப்ளை பண்ணு ஈக்குவல் டு கேபிட்டல் a க்கு பதிலா tan இன்வர்ஸ் ஸ்மால் a மைனஸ் கேபிட்டல் b க்கு பதிலா tan இன்வர்ஸ் ஸ்மால் b. இது ரெண்டுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணிடுவோமா? அப்ளை பண்ணா இங்க tan இன்வர்ஸ் x is equal to ஃபார்முலா படி tan இன்வர்ஸ் ஆஃப் எப்படி எழுதுவேன்? a minus b by 1 plus ab. சரியா? இப்போ யார் கேன்சல்மா? tan inverse cancel. So what is the remaining answer? X is equal to a minus b divided by 1 plus ab. So இதுதான் நமக்கு தேவையான solution for this sum. Example sum 4.18. So இந்த மாடல் இந்த sum எப்படி இருக்குன்னா 9th subdivision 2 பண்ணனும் அதே மாதிரி மாடல். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த உள்ள 2a by 1 plus a square யும் 1 minus a square இப்போ 1 plus a square நான் வந்து சிம்பிளிஃபை பண்ண போறேன். சிம்பிளிஃபை பண்ண பிறகு என்ன பண்ணலாம்? இந்த சம் அப்படி கண்டினியூ பண்ணலாம். இந்த கொடுத்த ஈக்குவேஷன் என்ன பண்றேன்? 1 வச்சுக்கிறேன். சரியா? 1 வச்சுக்கிறேன். இது இந்த ஈக்குவேஷன் கிடையாது. நான் ஃபைண்ட் தி வேல்யூ தான். சரியா? இப்போ நான் இந்த வேல்யூ என்ன பண்றேன்? சிம்பிளிஃபை பண்ணதுக்காண்டி a அப்படிங்கறத வந்து என்ன பண்றேன்? tan a ன்னு எடுத்துக்கிறேன்பா. tan a ரெண்டுமே a தான் இருக்கு பாத்துக்கோ. போன சம்ல பார்த்தனா இதுல a இருந்துச்சு இதுல b இருந்துச்சு. சரியா? அப்ப நான் உள்ளோட ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றேன். 2a divide by 1 plus a square அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 tan a divide by 1 plus tan square a. அப்போ இது யாருடைய ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா sin 2a உடைய ஃபார்முலா. செக் பண்ணி பாத்துக்கோ. 11th இருக்கு இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். சரியா? இதே ப்ராசஸ் இங்க பண்ணீங்கன்னா 1 minus a square divide by 1 plus a square அப்படின்னா 1 minus tan square a divide by 1 plus tan square a. இது யாருடைய ஃபார்முலா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா cos 2a உடைய ஃபார்முலா. சரியா? அப்போ இந்த ஒன்னாவது ஈக்குவேஷன் எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த எல்லா டேர்முக்கு பதிலா இந்த sin 2a வையும் இந்த cos 2a அப்ளை பண்ணிடுவோமா? அப்ப இந்த ஒன்னாவது ஈக்குவேஷன் எப்படி மாற போகுது? 1 becomes ஓகேவா? இதான் क्वेश्चन. இந்த क्वेश्चन எப்படி மாத்த போறேன்னா tan of 1 by 2 sin inverse இந்த 2a divided by 1 plus a square போல யார போடலாம்? sin 2a ன்னு போடலாம். சரியா? அடுத்து நடுவுல plus 1 by 2 அடுத்து cos inverse of இந்த 1 minus a square divided by 1 plus a ன்னு போடலாம். cos 2a ன்னு போடலாமாப்பா? bracket closed. இப்போ யாரெல்லாம் கேன்சல்மா? இங்க sin inverse sin cancel, cos inverse cos cancel. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 இருக்குதா? இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? அதே மாதிரி இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமாப்பா? கேன்சல் பண்ணிடலாம்ல ராஜா? அப்ப என்ன இருக்கும் இங்க? a அப்படிதானே? அப்போ இங்க பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஆன்சர் equal to tan of சொல்லுப்பா 2a இருக்குமா இல்லையா? நீ அது a plus a ன்னு வச்சுக்கேன். a plus a. சரியா? இப்போ a அப்படிங்கிறது யாருமா? tan a. இங்க aங்கிறது யாரு? அதாவது நீ மறுபடியும் ஃபார்முலா படிக்கணும். ஒரு உள்ள ஃபார்முலா எழுதி கொடுத்தணும். ஓகேவா? நீ அந்த ஃபார்முலா போட தப்பு கிடையாது. இல்ல அந்த ஃபார்முலா போட்டுறோமா? இத 2a ன்னு வச்சுக்கோ. tan 2a ஓட ஃபார்முலா யாரு இருக்குதா? 2 tan a divided by 1. அப்ப அந்த ஃபார்முலா போட்டுருமா இல்ல இன்னும் எப்படி எழுதிடுமா?
ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், இந்த a பிளஸ் ஏவை நான் 2a ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரியா? அப்போ tan 2a உடைய ஃபார்முலா சொல்லு. 2 tan a by 1 minus tan square a. கரெக்டா எழுதியாச்சாப்பா? ஓகே, இப்போ tan a அப்படிங்கிறது யார்? ஸ்மால் a தானே. அப்ப இது எப்படி மாறும் சொல்லுங்க பார்ப்போம். a டிவைட் பை 1 minus a ஸ்கொயர். நல்லா பாருப்பா, ஏன்னா நமக்கு இந்த tan a அப்படிங்கிறது ஸ்மால் a தானேப்பா. சரியா? சாரி, மேல 2 இருக்குது, 2a. ஓகே, 2a டிவைட் பை 1 minus tan square a. அப்ப இந்த சம்மோட ஆன்சர் யாருன்னு பார்த்தோம்னா 2a டிவைட் பை 1 plus tan square a. இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். Question number 9, subdivision 1. Sin inverse of pi by x plus sin inverse of 12 by x is equal to pi by 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? இதனுடைய சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இதனுடைய சால்வ் x உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்ப நமக்கு sin inverse ஒரு டேர்ம் இருக்குது, sin inverse இன்னொரு டேர்ம் இருக்குது. அப்போ sin inverse x plus sin inverse y அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா புக்ல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டில கொடுத்திருக்கேன். அந்த ஃபார்முலா இன்னும் வரைக்கும் நம்ம படிக்கல. கேட்டுதானே? ஆனா நீ படிச்சு வச்சுக்கோ, ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோ, மறந்துடாது. அது உனக்கு தான் தேவைப்படும். ஒன் வேர்டு கேட்பாங்க, ஒன் வேர்டு கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் ட்ரூ விச் ஒன் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்க கூட வாய்ப்பு இருக்குது, கண்டிஷனோட கொடுப்பாங்க. ஸோ அதனால அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லா நீ மெமரைஸ் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. சரியா? மறந்துடாத. கேட்டுட்டு விட்டு தான் ஒன்றும் செய்ய முடியாதுமா. ஸோ அதனால நல்ல தெளிவா இப்பமே என்ன பண்ணுங்க, இன்ஷால்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நான் அந்த ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாம வேற மாதிரி ட்ரை பண்ண போறேன். சரியா? அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ரெண்டு சைன் இன்வெர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு சைன் இன்வெர்ஸ் என்ன பண்றேன், வந்து ரைட்ல மூவ் பண்ணிக்கிறேன். எந்த சைன் இன்வெர்ஸ்லாம் ஓகே. நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றேன், நான் வந்து ரைட்ல கொடுத்துக்கிறேன். சரியா? அப்ப லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 12 by x இருக்காங்க, ஈக்குவல் டு இங்க pi by 2 மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 5 by x இருக்கு. ஓகேவா? இப்ப அடுத்து நான் என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலாஸை யூஸ் பண்ண போறோம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலானா sin inverse x பிளஸ் cos inverse x is equal to pi by 2 படிச்சிருக்கோமா? அப்ப இந்த sin inverse x ரைட்ல கொடுத்தீங்கன்னா cos inverse x is equal to pi by 2 minus sin inverse x ன்னு போடலாமாப்பா? ஓகேவா? அப்ப நான் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இந்த டேம் எப்படி மாத்த போறேன் அப்படின்னா cos inverse x ன்னு மாத்த போறேன். அப்ப cos inverse pi by x ன்னு போட்டுடலாமா? அப்போ இந்த டேம் நமக்கு எப்படி மாற போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாரு. sin inverse of 12 by x is equal to, so இங்க cos inverse of 5 by x ன்னு மாறிட்டு, அப்ப இங்க x ங்கிறது யாரா இருக்காங்க, 5 by x ன்னு இருக்கு. சரியா? அப்ப இங்கேயும் sin inverse இருக்காங்க, இங்க cos inverse இருக்காங்க. ரெண்டையும் ஒரே மாதிரி மாத்தணும். இங்க sin inverseனா இங்க sin inverse மாத்தணும், அல்லது இங்க cos inverse இங்க cos inverse ஏதாச்சும் ஒண்ணு மாத்த போறோம். சரியா இல்லையா? அப்ப நான் இந்த cos inverse sin inverse மாத்தி இதுக்கு ஈக்குவல் பண்ண போறேன். நான் இந்த ஈக்குவேஷன் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? அப்ப இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் நான் θ எடுத்துக்கலாம்ப்பா. let θ is equal to cos inverse of 5 by x. இப்ப cos inverse இங்க வந்து எப்படி மாறிடும்பா, காசா மாறுமா? அப்ப ஆன்சர் cos θ equal to 5 by x ன்னு போட்டுருவியா? அப்ப காசுங்கிறது எந்த சைடுடைய ரேஷியோ? ஆப்போசிட் பை adjacent by hypotenuse. ஓகே, கரெக்டா இருக்கேன் பார்த்தேன். கரெக்டா தான் இருக்கேன். adjacent by hypotenuse. நான் தப்பா எழுதுவேன், பாத்துக்கோ. சரியா? நீ கரெக்டா இருந்தா திருத்த முடியும். சாஜோடலாம் ஐடி சொல்லக்கூடாது, புரியுதா இல்லையா? கரெக்டா பார்க்கணும். adjacent by hypotenuse. இப்ப அடுத்து என்ன பண்ணணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிரா பண்ணணுமா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிரா பண்ணியாச்சு. சரியா? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நம்ம ஆங்கிள் வந்து θ. நான் இதை θ மார்க் பண்ணியாச்சு. சோ இது ஆப்போசிட், இது ஹைபோடெனிஸ், இது adjacent. சரியா? சோ adjacent யாருன்னு பாத்தீங்கன்னா 5. ஓகே தானேப்பா? ஹைபோடெனிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா x. இப்போ நமக்கு யார் வேணுமா? ஓ, ஆப்போசிட் வேணுமா இல்லையா? பை யூசிங் என்ன தியரம், பித்தாகரஸ் தியரம் படி இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு o ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். எனக்கு o தானே வேணும். அப்போ o ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். அப்போ o ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h அப்படிங்கிறது x, அப்போ x ஸ்கொயர் மைனஸ் a அப்படிங்கிறது 5, ஸ்கொயர் பண்ணா 25. அப்போ o இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 25 போட்டுருவியா? அப்ப நமக்கு இந்த இடத்துல ஆப்போசிட் ரெடி ஆயிட்டு, சோ ரூட் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 25.
இப்ப எனக்கு என்ன வேணும் சைன் தான் தேவைப்படுது அப்ப இதுல இருந்து என்ன பண்ண போறேன் சைன் தீட்டாவை கண்டுபிடிக்க போறேன் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் சரியா அப்ப இந்த இடத்துல சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சோ ஆப்போசிட் என்ன இருக்காங்க root of x square minus 25 divide by h ஓட ஆன்சர் என்னமா இருக்குது x அப்ப இந்த sin இங்க வந்து sin இன்வெர்ஸா மாறுமா அப்ப இங்க தீட்டா மட்டும் மிச்சம் இருக்கும் அப்ப sin inverse of root of x square minus 25 divide by x ன்னு சொல்லுவியா அப்ப இங்க தீட்டா இருக்கா இல்லையா சோ தீட்டாவோட ஆன்சர் யாருமா cos inverse 5 by x அப்ப இந்த தீட்டாக்கு பதிலா cos inverse 5 by x ன்னு போட்டுக்கிறோமா ஓகேவா இப்போ இந்த cos inverse 5 by x க்கு பதிலா நான் இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டா அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 ல என்ன பண்றேன் இந்த ஆன்சர் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் நல்லா கவனிச்சு பாரு from ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ப இங்க யார் இருக்காங்கன்னா sin inverse 12 by x is equal to இங்க cos inverse க்கு பதிலா sin inverse of root of x square minus 25 divide by x ன்னு போட்டேன் சரியா இப்போ யாரெல்லாம் கேன்சலுமா sin inverse cancel பா சோ மீதி ரிமைனிங் என்ன இருக்கு அப்படி பார்த்தனா 12 by x root of x square minus 25 divide by x இப்போ இந்த இடத்துல x கட் பண்ணிடலாம் தப்பு கிடையாது சரியா இல்லையா ஏன் சார் ஒரு சொல்யூஷன் கட் ஆயிருமே என்ன பண்றேன் அந்த x கேன்சல் பண்ணாம பண்றேன் பாத்துட்டே வா இந்த இடத்துல இந்த x நான் கிராஸ் பண்ணிடுறேன் ஓகே 12x இத மல்டிப்ளை பண்ணிறேன் minus x சாரி equal to x root of x square minus 25 இப்போ இது லெஃப்ட்ல கொடுத்தா மைனஸா போயிருமா அப்ப எப்படி எழுதலாம் 12x minus x root of x square minus 25 equal to 0 ரெண்டுக்குமே காமனா x எடுத்துருப்பா x எடுத்தா 12 minus root of x square minus 25 equal to 0 இப்ப தனித்தனியா நீங்க 0 போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் யார் வருவாங்க x equal to 0 இப்ப x equal to 0 அப்படிங்கிறது நமக்கு சொல்யூஷனா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு இங்க 0 ன்னு போட்டா any number divide by 0 what is the answer ma infinity அப்படிங்கிற ஆன்சர் வருமா sin இன்வெர்ஸ்ல அப்போ இது ரிஜெக்ட் பண்ணிரணும் இது ரிஜெக்ட் அதனால தான் இந்த x இங்கே நான் கட் பண்ணலாம்னு சொன்னேன் சொல்றது விளங்குதா இல்லையா அப்ப நான் இவ்வளவு ஸ்டெப் எனக்கு வேண்டும் சரியா இல்லையா இந்த சம் என்ன பண்ணலாம் நீ வந்து x கண்டுபிடிச்சி நீ வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிட்டேன் நான் இங்கே என்ன பண்ணிட்டேன் நான் x கேன்சல் பண்ணிடுறேன் அப்ப இங்க ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுத போறோம் பாரு 12 by x equal to root of x square minus 25 divide by x சரியா இல்லையா அப்போ இங்க ஒரு x இங்க ஒரு x கேன்சல் ஆயிருமாப்பா நான் x கண்டுபிடிச்சு 0 ன்னு கொண்டு வந்துட்டேன் அப்ப 0 அங்க அப்ளை பண்ண முடியாது அதனால என்ன பண்றேன் இங்க கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ இந்த ரூட் போது என்ன பண்ணனும் ஸ்கொயர் ஆன் போத் சைடு அப்படி நான் ஸ்கொயர் பண்ணா 144 equal to x square minus 25 லெஃப்ட்ல வந்து பிளஸ்ஸா போயிருமா அப்ப ஆன்சர் x square equal to 169 அப்போ வாட் இஸ் x ஓட ஆன்சர்ப்பா x ஓட ஆன்சர் பிளஸ் ஆர் மைனஸ் வருது அப்படியே x ஓட ஆன்சர் பிளஸ் ஆர் மைனஸ் 13 அப்ப இங்க மைனஸ் வருமா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பாரு இங்க மைனஸ் போடு மைனஸ் 13 போடு இங்கே மைனஸ் 13 போடு அப்ப ரெண்டுமே மைனஸ் வெளியே கொடுத்துருமா அப்ப ஆன்சர் மைனஸ் 5/2 வந்துச்சுன்னா மைனஸ் 13 வரும் விளங்குதா x ஓட ஆன்சர் நீ மைனஸ் 13 போட சொல்ல 5 by minus 13 12 by minus 13 sin inverse மைனஸ் வெளியே கொடுத்துரும் வெளியே ஒரு மைனஸ் வரும் இங்க ஒரு மைனஸ் வெளியே அப்ப ரெண்டுமே காமனா மைனஸ் வெளியே வந்துருமா அப்ப உங்க என்ன ஆன்சர் உனக்கு வந்து minus 5/2 இருந்தாலும் minus 13 வரும் ஆனா என்ன இருக்குது plus 5/2 minus 13 வருமா அப்ப உனக்கு x ஓட ஆன்சர் யாருதான் x ஓட ஆன்சர் plus 13 இது நமக்கு தேவையான accept answer and x ஓட ஆன்சர் minus 13 நம்ம என்ன பண்ணி நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிரணும் அப்ப இந்த இடத்துல x க்கு எத்தனை சொல்யூஷன் தான் வரும் only one solution மத்த ரெண்டுமே not satisfy அந்த ஆன்சர் satisfy பண்ணாது சரியா இல்லையா சோ அதனால மூணு சொல்யூஷன் வருது அந்த மூணுல 0வும் -13 இங்க என்ன பண்ணாது நமக்கு பூர்த்தி பண்ணாது அப்ப யார் தான் ஆன்சர் +13 மட்டும் தான் ஆன்சர்